Hi, welcome to Vijay Pavi Study Hub. ஸோ காம்பவுண்ட் ஆனுவலி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து டிஃபர் ஆகுது அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இது இன்னொன்றுக்கும் யூஸ் பண்ணுவோம். எதுக்குன்னா இப்போ ஒரு வைரஸோ பாக்டீரியாவோ இன்க்ரீஸ் ஆகுது, அப்புறம் வந்து இவ்வளோ 1 மணி நேரத்துக்கு இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, 2 மணி நேரத்துக்கு இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரியான சம்ஸ்க்கும் இதாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த சம்மில் பாருங்கள், இனிஷியலாக 10,000 பாக்டீரியா இருக்குது. அது வந்து 5% வந்து 1 ஹவரில் க்ரோ ஆகுது. அடுத்து 8% டிக்ரீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் 10% மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகுது. 3 ஹவர் கழித்து எவ்வளோ பாக்டீரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த சம் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஃபார்முலா நம்ம பார்த்தோம்ல, A is equal to P into 1 plus A by 100, 1 plus B by 100 and 1 plus C by 100. இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இந்த சம்மை வந்து நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். இப்போ பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா, இனிஷியலாக எவ்வளோ இருந்துச்சுன்னு சொன்னாங்க, 10,000 சொன்னாங்க. ஸோ அதுதான் வந்து பிரின்சிபல் அமௌண்ட். ஸோ 1 ப்ளஸ் ஏன்றது என்னென்னா ஃபஸ்ட்டு, அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்கல்ல, அதுதான். இங்கே வந்து நம்ம 5 கொடுத்துருக்கனால, இன்க்ரீஸுன்னு கொடுத்துருக்கனால ப்ளஸ் போட்டு 5/100. அடுத்து டிக்ரீஸ் கொடுத்துருக்கான். அப்போது -8/100. அடுத்து சி என்னென்னா, அதுவும் என்னவாகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 1 + 10/100. அடுத்து என்ன பண்ணுவோம், இன்க்ரீஸ்னு கொடுத்தனால தான் நம்ம 10 எடுத்துருக்கோம், மறந்துடாதீங்க. அடுத்து A = 10,000. 1 + 5/100க்கு எல்சிஎம் எடுத்தோன்னா 100 தான் எல்சிஎம். ஸோ 100 + 5 105/100 இன்ட்டு 100 1 எல்சிஎம் எடுத்தோன்னா 100 தான். இங்கே வந்து மைனஸ் பண்ணோம். ஸோ 92/100 இன்ட்டு அடுத்து இங்கே ப்ளஸ் இருக்கனால 110/100. இப்போ கேன்சல் பண்ணால் 0 zeros எல்லாம் கேன்சல் பண்ணிடலாம். பண்ணதுக்கப்புறம் இப்போ இது 105ஐயும் 10ம் வந்து 5 டேபிளில் வரும். ஸோ 21 2ஆல் அடிச்சு கொடுக்குறோம். 2 வந்து 92ல் வரும். ஸோ இதெல்லாத்தையும் கேன்சல் பண்ணால் 46. மல்டிபிள் பண்ணால் 21 × 506. 21ஐயும் 506ஐயும் மல்டிபிள் பண்ணால் 1 0 6 2 6. இதுதான் நம்மளோட, அதாவது இன்க்ரீஸ் ஆன பாக்டீரியாவோட வேல்யூ 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம். ஓகே, இந்த மாதிரியான நிறையா சம்ஸ்க்கு வந்து எங்களோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.